இன்னைக்கு 5:30க்கே எந்திரிச்சு ஜாகிங் போலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். பக்கத்துல ஒரு லேக் இருக்கு. அங்க ஜாகிங் போக சூப்பரா இருக்கும். நானும் அங்க போய் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ரெச்சஸும் பண்ணிட்டேன். காலையில எல்லாரும் முதல்ல ஸ்ட்ரெச்சஸ் பண்றது ரொம்ப நல்லது. இதனால நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வர கிராம்ஸை கூட நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஹார்டான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்றதே சாலிச்சு இருந்தது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணலனாலும் டெய்லி கண்டிப்பா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்லோ ஜாக் போக ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக ஃபேட் லாஸுக்கு பிரிஸ்க் வாக் தான் பண்ணணும். பட் இந்த ஜாக் வந்து நான் ஒரு பம்ப் கிடைக்கிறக்காக பண்ணேன். அண்ட் அது முடிச்சுட்டு 3 டைம்ஸ் பிரிஸ்க் வாக் பண்ணேன். ஸோ இன்னைக்கான கேலரிஸ் நல்லாவே பர்ன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சூரியன்ட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு இந்த சித்திரை வெயிலில் நல்லா சொம்பு நிறைய சுடு தண்ணியை குடித்தேன். 2 ஹவர்ஸ் தூங்கலான்னு பார்த்தா அது மதியம் 3 மணி ஆயிடுச்சு. நானே எந்திரிச்சு நம்ம வடக்கு நண்பர் கடைக்கு போய் சூடாக இஞ்சி போட்ட டீ ஒன்று வாங்கி குடித்தேன். சக்கரை கம்மியாக தான் அவர் போடுவார். அங்கேருந்து நேராக க்ரீன் ட்ரெண்ட்ஸ் கிளம்பி போயிட்டேன். ரொம்ப நாளாகவே ஹேர் கட் பண்ணலாமா வேணாமான்னு டபுள் மைண்டடாக இருந்தது. பட் இந்த தடவை பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டேன். சம்மருக்கு அண்ட் இந்த முடி கண்ணில் விழுகிறது ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஸோ ஷார்ட்டான ஒரு ஹேர் கட்டை போட்டாச்சு. ஹேர் கட் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தி கொஞ்சம் பன்னீர் கிரேவி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம நண்பர்கள் கால் பண்ணி வர சொன்னாங்க. என்னென்னு போய் பார்த்தா ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி டெய்லி நைட் ஐபிஎல் பார்த்து டைம் ஓட்ட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.